அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு ஒரு புட்டிங் ரெசிபி தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் நம்மளோட கிட்ஸ்க்கு இது ரொம்ப பிடிக்கும். கடையில் விற்கிற ஜெல்லிலாம் நம்ம வாங்கி கொடுக்காம வீட்லேயே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி கிட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி எப்படி செய்யணும் பார்க்கலாமா. அதுவும் நான் எந்த எசன்ஸோ எந்த சிரப்போ யூஸ் பண்ணாமல் வீட்லேயே செஞ்ச ரோஸ் மில்க் சிரப்பை வச்சு இந்த புட்டிங் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ஃபுல் வீடியோ பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கரெக்டாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அப்புறமா சைனா கிராஸ் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் பாலை நான் இப்போ சாசரில் மாற்றிக்கிறேன். பால் ஃபுல்லாக நான் தண்ணி ஆட் பண்ணல. நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க. எந்த பால் இருந்தாலும் ஓகே. ப்ளஸ் நான் ஒரே ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ அகரகரையும் ஊற வச்சுட்டேன். அது ஒரு பால் நம்ம கொதிக்கிற வரைக்கும் இதை ஊறட்டும். அப்போ தான் சீக்கிரமாக கரைஞ்சி வரும். இப்போ பாலை நான் ஸ்டவ்வில் வச்சிட்டேன். பால் நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி கிளறி விடுங்க. இப்போ பால் நல்லா கொதிச்சிருச்சு. பால் நல்லா கொதிச்ச அப்புறமா நான் 1/2 கப் சர்க்கரை பாலுக்கு ஆட் பண்ணுறேன். நீங்கள் சர்க்கரை அதிகமாக சாப்பிடுவீங்க, உங்களுக்கு இனிப்பு அதிகமாக தேவைப்படுறவங்க இன்னும் கொஞ்சமும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரெக்டாக 1/2 கப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா 1/2 கப் ஆட் பண்ணது நல்லா ஒரு 2 கொதி வரணும். நல்லா கொதிச்ச அப்புறமா நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட போகிறோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அகரகரை கரைக்க போகிறோம். இதை நம்ம இதில் போட்டு பார்த்திங்கன்னா அந்த திட்டமான தண்ணியே போதும். இல்லைன்னா அகரகர் நமக்கு குழஞ்ச மாதிரி வரும். அந்த கரெக்டான ஷேப் வராது. ஸோ கரெக்டாக அதை வேகிறதுக்கு தண்ணி இருந்தால் போதும். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ பாலில் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணி தான் பாலில் ஆட் பண்ணுறேன். இப்போ தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணி சும்மா லைட்டாக ஒரு கொதி வரும்போது நான் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட்டேன். என்னென்ன இது நம்ம வீட்லேயே செஞ்ச ஹோம்மேட் ரோஸ் மில்க் சிரப்பு. இது நான் ஷார்ட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். எப்படி செய்யணும் மறக்காமல் போய் பாருங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் தரேன். இது வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக நான் செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ பாலை நம்ம எதில் செட் பண்ணுறோமோ அதில் வடிகட்டிக்கிறேன். இப்போ ஃபுல்லாகவே வடிகட்டிக்கிட்டேன். வடிகட்டிட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் கழிச்சிட்டு நான் செஞ்சு வச்ச அந்த ரோஸ் மில்க் சிரப்பு அதை ஆட் பண்ணுறேன். 2 ஸ்கூப் ஆட் பண்ணுறேன். ஏன்னா அதுலேயும் லைட்டாக சுகர் இருக்கிறதால நான் சுகர் கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பபுள்ஸ்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் எடுத்துடணும். அப்போ தான் பார்க்க நல்லாயிருக்கும். இப்போ 2 ஹவர்ஸ் நல்லா ஆறின அப்புறமா 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டேன். இப்போ கட் பண்ணுறேன் பாருங்கள். கட் பண்ணும்போதே தெரிஞ்சிச்சு, அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. ஜெல்லி மாதிரி அந்த டான்ஸிங் இருந்துச்சு. நீங்கள் கட் பண்ணும்போதே பாருங்கள் லைட்டாக ஷேக் ஆகும். ஸோ எனக்கு பிடிச்ச ஷேப்பில் நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு இப்போ எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. நீங்கள் பசங்களுக்கு வெளியே ஜெல்லி வாங்கி தருவீங்க, வெளி ஐட்டம்ஸ் வாங்கி தருவீங்க, இனிமேல் வாங்கி தராதிங்க. இது மாதிரி நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுங்க. அப்போ தான் பசங்களும் ஹெல்த்தியாக சாப்பிடுவாங்க. நம்மளுக்கும் கவலை இருக்காது, பசங்க கண்டபடி சாப்பிட்றாங்களேன்னு. கொஞ்சம் நேரம் தான் ஆகும். பசங்க ஸ்கூல் போயிட்டு அப்புறமா நீங்கள் ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா ஈவினிங் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக நீங்கள் கொடுக்கலாம். டேஸ்ட்டு ரொம்ப பக்காவாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அஃபா கிச்சனையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.